நாட்டின் வளங்களை அரசாங்கம் பாதுகாத்ததை தவிர அவற்றை அளிக்கவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அரசாங்க கணக்காளர்களை இன்று சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. குற்றங்கள் தொடர்பில் பலரும் பேசுகின்றனர். ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். எனினும் ஆட்கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளன. அந்த அறிக்கையை கொண்டு வருமாறு கூறி நான் அதனை பார்த்தேன். ஆட்கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளதே தவிர அதிகரிக்கும் வாய்ப்பு இல்லை. எனினும் நாம் பார்க்கும் தொலைக்காட்சிகளில் காண்பிப்பதனால் அது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது போன்று தெரிகின்றது. செவிமடுக்கும் அனைத்து வானொலிகளிலும் இது போன்ற சம்பவங்களை அறிகின்றோம். 52 வானொலி சேவைகளினூடாக மக்களுக்கு 52 செய்திகள் செல்கின்றன. எதிர்காலத்தில் சமூகத்தில் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக உங்களது ஊடகங்கள் மூலம் தனிப்பட்ட முறையில் தாக்காது செயற்படுமாறு கூறுகின்றேன். அண்மையில் நாம் அதனை கண்டுகொண்டோம். எனவே உங்களது பிரச்சனைகளை கலந்துரையாடி தீர்த்து வைக்க நாம் தயாராக உள்ளோம். அதனை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் வடமத்திய மாகாண சபை உறுப்பினராக 20 வருடங்கள் செயற்பட்ட ராணி அதிகாரி இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளார். வடமத்திய மாகாண சபையில் பல அமைச்சு பதவிகளை வகித்துள்ள ராணி அதிகாரி ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான AMS அதிகாரியின் மனைவியாவார்.